ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலி ஸ்நாக்ஸ். வாங்க இன்னைக்கு அடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன், 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகா தேவைக்கேற்ப. உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பல் இஞ்சி. இது வந்து நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே தூவுறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் ஊற வச்சது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி, 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அடைக்கு தேவையான தொக்கு கிரேவி ரெடி பண்ண போகிறேன். நான் இப்போ எப்பவும் பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளி தான் வதக்க போகிறேன். நல்லா வச்சுட்டு இப்போ எப்பவும் போடுற மாதிரி வெங்காயம் தக்காளி ஓகே அதில் போட்டு உப்பு போட்டு நமக்கு தேவையான காரம் சாம்பார் பொடி போட்டு இல்லை தனி பொடி எது வேணாலும் போட்டு வதக்கிக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு மல்லித்தூள் ஒன்று கொஞ்சம் பொடியும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கணும். இப்போது கிரேவி நல்லா ஒரு பக்கம் கொச்சின்னு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளேயும் நான் வந்து இந்த பக்கம் அடை மாவு ரெடி ஆகிடுது. இப்போ நான் வந்து அடை அதில் வாக்க போகிறேன். இப்போது போடுங்க, ஆன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த வச்சுருக்க சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அதில் நான் லைட்டாக பொடி பண்ணி மேலே அப்படியே தூவி விட போகிறேன். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை அடையில் போட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ அடை நல்லா ரெடி ஆகி வெந்துடுத்து. இப்போது இந்த ஸ்டஃபிங்கை நான் வந்து அதில் மேலே இப்படி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நல்லா ஃபுல்லாக இப்போ கிரேவி அடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடை கிரேவி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்